கேரளால மறுபடியும் லாக்டவுனா? ரேண்டமான நியூஸ் இல்லங்க. உண்மையிலேயே கேரளால 9 பஞ்சாயத்துகள் வந்து கம்ப்ளீட்டா கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்ட்குள்ள வந்து லாக்டவுன் பிறப்பிச்சிருக்காங்க. இது போக கேரளா ஃபுல்லா வந்து கண்டெய்ன்மென்ட் ஜோன்க்குள்ள எந்த டூரிஸ்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மாஸ்க் வந்து மறுபடியும் மேண்டேட்டரின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. என்னென்ன செலிப்ரேஷன்ஸ் வந்து அடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ, எல்லாத்தையுமே வந்து இப்போதைக்கு மாத்தி தள்ளி வச்சுட்டாங்க. கேரளால வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட்டான செக் வந்து வச்சிருக்காங்க. கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு 2 ஸ்டேட்லயுமே வந்து கேரளாலேருந்து வரவங்க எல்லாரையுமே வந்து மறுபடியும் ஸ்கிரீன் பண்ணிட்டுருக்காங்க. டென்ஷன் ஆவாதீங்க. நீங்க போய் மறுபடியும் 2020யா 2021 என்ன 2023ல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, 2023ல இப்ப இதெல்லாம் மறுபடியும் கேரளால நடந்துட்டு இருக்குது. ஒரு மினி லாக்டவுன் கேரளால, இல்ல ஒரு ஃபுல் லாக்டவுனே வந்து கேரளால, ஆனா ஒரு மினி ஏரியால போடப்பட்டிருக்குது. இது மத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட ஒரு முக்கியமான நம்பிக்கை. ஆனா இந்த தடவ காரணமா இருக்கிறது கோவிட் கிடையாது. நிப்பா அப்படின்னு சொல்லப்படுற வௌவால்கள் மூலியமா பரவும்னு நம்பப்படக்கூடிய மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் கொடூரமான அதே நேரத்துல ஒரு லெஸ் டிரான்ஸ்மிசிபிள் பட் மார்ட்டாலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்குது. விச் மீன்ஸ் இறந்து போறவங்களோட எண்ணிக்கை பாதிக்கப்பட்டவங்கள்ல ஹையா இருந்துட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த நிப்பா வைரஸ்னா என்னன்னு ஆல்ரெடி 2018ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஓஜி எம்ஜிஸ்க்கே தெரியும். தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு வீடியோல நிப்பா வைரஸ் இப்போ எப்படி பிரேக் ஆயிருக்குது, கேரளால போடப்பட்டிருக்கிற இந்த லாக்டவுன் என்ன, அந்த கோழிக்கோடுங்கிற ஊர்ல எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, மனிதர்கள்ல இருந்து மனிதர்களுக்கு இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆயிருக்குது, எத்தனை பேருக்கு இப்ப பாதிக்கப்பட்டிருக்குங்கிற எல்லா டீடைல்ஸையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் உங்களுக்கு வைரஸ்ல இருந்து சந்திராயன் வரைக்கும் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனா என்னால உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். கேரளால செப்டம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல, அதாவது ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போன இடத்துல வந்து அவங்களுக்கு பயங்கரமா சில சிம்ப்டம்ஸ் சொல்றாங்க. என்னென்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி பயங்கரமா இருக்கு டாக்டர். அப்புறம் வந்து நாசிக்கா இருக்குது. வாந்தி அடிக்கடி வர்ற மாதிரி இருக்குது. ஃபேஷியல் மசில்ஸ் வந்து ட்விட்ச் பண்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ட்விட்சிங்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ஹெவியா ரைஸா இருக்குது. அடிக்கடி அன்கான்ஷியஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஆப்போசிட்ல இருக்கிற டாக்டர் வந்து அந்த பேஷண்ட் கிட்ட வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி நடந்துச்சா? அப்படின்னு கேட்கிறப்ப இவங்க இருந்துகிட்டு தெரியலையே டாக்டர் அப்படின்னு இருக்காங்க. உடனே உங்க குடும்பத்துல யாராவது இப்ப ரீசென்ட்டா இறந்தாங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா டாக்டர். போன மாசம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி கிட்ட வந்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. இந்த டாக்டருக்கு உடனே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்குது. கேரளால இதே சம்பவங்கள இதே டாக்டர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அப்போ பிரேக் ஆனது நிப்பா வைரஸ். நிப்பா வைரஸ் மறுபடியும் வந்துடுச்சா அப்படிங்கிற சந்தேகத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கிற பேஷண்ட்டுக்கு இவங்க பிளட் சாம்பிள் எடுத்து பூனேல இருக்கிற ஒரு வைராலஜி இன்ஸ்டிடியூட்க்கு அனுப்புறாங்க. ரிட்டர்ன்ல வர்றப்போ நிப்பா இஸ் பேக் அப்படின்னு தெரிய வருது. ரொம்ப கொடுமையான இந்த நிப்பா வைரஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ கேரளால யார் யாருக்கு இருக்குது, எத்தனை பேருக்கு இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அடுத்து சொல்றேன். இந்த நிப்பா அப்படின்னு சொல்லப்படுற வைரஸோட மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேக்சினே கிடையாதுங்கிறது தான். கோவிடுக்கு எப்படி வந்து ஒரு வேக்சின் நம்ம வந்ததுக்கப்புறம் அழுத்தி பரட்டி கண்டுபிடிச்சோமோ, நிப்பா வைரஸ் வந்து இதுக்கு முன்னாடி பல தடவை வந்திருந்தாலும் எண்ணிக்கைகள்ல வந்து கம்மியா இருந்திருக்கு. ஆனா வந்தவங்க இறந்து போயிருக்காங்க நிறைய பேரு. அதனால இது வந்து ஒரு பெரிய கோவிட் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேவா வரலங்கிறதுனால இதுவரைக்கும் இதுக்கு நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கல. ஸோ வேக்சின் இல்லாத ஒரு வைரஸ் நோய் தான் வந்து இந்த நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது. இது முதல்ல 1998ல மலேசியால இருக்கிற ஒரு கிராமத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அங்க 300 பேர் வந்து மொத்தம் பாதிக்கப்பட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட 100 பேர் இறந்து போனாங்க. யோசிச்சு பாருங்க. 300 பேர்ல 100 பேர் இறந்து போறாங்கங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹை மார்ட்டாலிட்டி ரேட். இறந்து போறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஹை. இதே இது கோவிட் வந்து 300 பேருக்கு வந்திருந்துச்சுன்னா, அதுல 3 பேர் இறந்து போயிருப்பாங்க. இது யோசிச்சு பாருங்க. 100 பேர் இறந்து போயிருக்காங்க. 100 300 பேர்ல. ஸோ அந்த வந்த கிராமத்தோட பேரு தான் நிப்பா. ஸோ அங்க இருந்து இந்த பேர் வந்து இந்த வைரஸ்க்கு வந்து வைக்கப்பட்டிருக்குது. அங்க எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பன்றிகள் அங்க அதாவது மனிதர்கள் வந்து பன்றிகள் கிட்ட வாழ்றப்போ, இது வந்து ஒரு வௌவால் கிட்ட இருந்து இருக்கிறதுன்னு நம்ம சந்தேகிக்கிறோம். ஃப்ரூட் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வௌவால்கள் வந்து கடிச்சு போட்ட ஒரு பழத்த வந்து ஒரு பன்னி சாப்பிட்டுச்சுன்னா, பன்னிக்கு வந்து அந்த பன்றி கிட்ட நம்ம வாழ்றப்போ மனிதர்களுக்கு வந்து மனிதர்களுக்குள்ள பெர்சன் டூ பெர்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற ஒரு பர்ட்டிகுலர் நோய்னு பார்க்கப்பட்டுட்டு இருந்துச்சு. 2018ல கேரளால பிரேக் அவுட் ஆச்சு. 2021ல லைட்டா வந்துச்சு. நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 2018ல நம்ம பெருசா எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அங்க வந்து ஹெல்த் மினிஸ்டர் ரொம்ப சீரியஸா வொர்க் பண்ணியிருந்தாங்க. ஆனாலுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா இந்த சேனல்லயே நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மதன் கௌரி நிப்பான்னு போட்டீங்கன்னா, இதே இடத்துல இன்னும் ஒரு டைம் டிராவல் பண்ணி ஒரு 5 வயசு சின்ன பையன் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான். ஏன்னா நான் அந்த வீடியோ நான் மேக் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்குது. 2018ல கேரளா கவர்ன்மெண்ட் வந்து கோவிடுக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு காலகட்டம். பயங்கர மும்முரமா வேலை பார்த்து கேரளா மக்களும் பயங்கரமா கோஆர்டினேட் பண்ணி ஒரு 17 பேர், 18 பேர் இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ட்ரீட் பண்ண ஒரு பர்ட்டிகுலர் நர்ஸே, அதாவது இந்த நிப்பா பேஷண்ட்ஸ ட்ரீட் பண்ண ஒரு பர்ட்டிகுலர் நர்ஸே
தன்னோட சேவையின் போது அவங்களும் நிப்பா கான்ட்ராக்ட் பண்ணி அவங்களும் இறந்து போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருசா மரியாதை கூட குடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் வந்து நிப்பா வைரஸோட ஸ்ட்ரகிள்ல வந்து போராடின நெறைய டாக்டர்ஸ்க்கும், நர்சஸ்க்கும் வந்து நெறைய அவார்ட்ஸ் எல்லாம் குடுக்கப்பட்டுச்சு. பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ கேரளா ஆல்ரெடி ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீலிங் வித் நிப்பா. இப்போ கேரளால வந்து இது எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னு சந்தேகிக்கிறாங்கன்னா, ஒருவேள வவ்வால்கள் அந்த ஃப்ரூட் பேட்ஸ்ங்கிறது வந்து நம்ம ஊர்ல ரொம்ப காமனான விஷயம். ஸோ இந்த வவ்வால்கள்ல இருந்து பழங்கள் நம்ம கிட்ட வந்திருக்கலாம். அது கிட்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதோட எச்சம் நம்ம மேல பட்டிருக்கலாம். என்னனாலும் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப மறுபடியும் அப்போ வந்து ஒரு 28 பேர் கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுல 17 பேர், 18 பேர் இறந்து போனாங்க. சோ உங்களுக்கே தெரியுது மார்டாலிட்டி எவ்வளவு அதிகமா இருக்குன்னு. இறந்து போறவங்களோட எண்ணிக்கை. இப்போ 2023ல மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிப்பா அவுட் பிரேக் வந்து கேரளால ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது. அதுல ஒருத்தங்க ஆல்ரெடி இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்கள தான் நம்ம டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நிப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல ஒரு 5, 6 பேர் இப்ப கேரளால கான்ட்ராக்ட் பண்ணவங்க இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே குடும்பத்த சார்ந்தவங்க. விச் மீன்ஸ் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்குங்கிறது நம்மளுக்கு போன டைமே தெரியும். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு கிராமத்தில இருக்கிற ஒருத்தவங்களுமே வந்து நிப்பா வந்திருக்காங்க. எப்படி இங்கேருந்து அங்க அது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கப்போ தான், இவங்களோட ரெக்கார்ட், இவங்களோட டிராவல் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கிறப்போ, இறந்து போனாங்கல்ல ஒருத்தங்க முதல்ல ஆகஸ்ட் மாசம் கடைசியில இறந்து போனாங்கன்னு சொன்னேன்ல, போன மாசம் கடைசியில. அவங்களுக்கு நிப்பா வந்தது அவங்க இறந்து போற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த நிப்பா வந்த ஒருத்தங்களும், இப்போ நிப்பா வந்திருக்கிற ஒருத்தங்களும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க. அப்படி பேசினப்போ அவங்கலேருந்து இவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும்னு இப்போ தியரைஸ் பண்ணப்படுது. இப்போ இப்போ இவங்களுக்கும் வந்து நிப்பா வந்திருக்குது. ஸோ மார்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையா இருக்கிறது தான் இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை. ஸோ கேரளா கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸா இத வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சீரியஸா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் சிங்கிள் டிஜிட்ஸ்ல தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இறந்து போனவங்களும் சரி, சிங்கிள் டிஜிட்ஸ்ல தான் இருக்குது. டபுள் டிஜிட்டுக்கு போகல. ஸோ இப்பவுமே நம்ம இருக்கிறது தான் ரொம்ப மும்முரமா இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ கேரளா ஃபுல்லா வந்து மாஸ்க் மறுபடியும் அணிவிங்கன்னு இருக்காங்க. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் யார் எஸ்பெஷலா நிப்பா பேஷண்ட்ஸோட டீல் பண்றாங்களோ, அவங்க இன்னும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் போக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்ன்மெண்ட் வந்து ஓவராலாவே வந்து டூரிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களலாம் வந்து இந்த மாதிரி கன்டாமினேட்டட் ஜோன்ஸ்குள்ள போக விடக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. கன்டாமினேட்டட் ஜோன்ஸ் இந்த லாக்டவுன் போடப்பட்ட சில கிராம பகுதிகள் இருக்குல்ல, இந்த கோழிக்கோடுக்குள்ள, அந்த கிராம் பஞ்சாயத்து எல்லாத்தையுமே வந்து அவங்க காலையில 5லேருந்து 7 மணி வரைக்கும் கிட்ட இருக்கிற கடைகளுக்கு போய் பழங்கள், காய்கள் வாங்கிக்கலாம், பலசரக்கு வாங்கிக்கலாம். அத தாண்டி அவங்க கம்ப்ளீட்டா எங்கேயும் போகக்கூடாது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸஸ்ன்னு எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்காங்க. அது போக மீதி இருக்கிற நேரத்துல வந்து மெடிக்கல் ஷாப் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லப்படுற அத்தியாவசிய சேவைகள், ஃபயர் என்ஜின் இந்த இதெல்லாம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு லாக்டவுன்குள்ள தான் அவங்க இப்போ இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர்ல மறுபடியும் இந்த லாக்டவுனு, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் கரெக்ட்டா? ஒரு விதத்துல இது வந்து நம்மள ஐய்யயோ! லாக்டவுன் அப்டின்லாம் யோசிக்காம, எவ்வளவு சீக்கிரமா கேரளா இத கண்ட்ரோல் பண்றாங்கங்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். கேரளாக்கு இது புதுசு கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 2, 3 முறை அவங்க நிப்பாவ பார்த்துட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு அதுக்கு அடுத்து வரது தான். இது வந்து இப்போதைக்கு கேரளா கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹைஜீனிக் என்விரான்மென்ட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கிற இடங்கள வந்து ஹைஜீனிக்கா வச்சுக்க பாருங்க. வவ்வால்கள் இருக்கிற இடத்துக்குள்ள நெறைய நம்ம பெருசா போக வேணாம். அண்ட் எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கோங்க. சோ தட் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனையும் நம்ம கம்மியாக்குவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதனால மக்களுக்குள்ள பரவுறது வந்து ரொம்ப வேகமா பரவுறது கிடையாது. கோவிட் மாதிரி வந்து நீங்க இந்த ஏரியால நீங்க இந்த பஸ்ல நின்னுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பக்கத்து சீட்ல வந்து ஒருத்தன் இருமிட்டு இருப்பான். ஆனா உங்களுக்கு கோவிட் வந்துரும். இந்த இடத்துல வந்து இந்த பஸ்ல கடைசில ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு கூட ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கோவிட் வந்து ரொம்ப வீரியமா பரவுறது. ரொம்ப வேகமா பரவுறது. ஆனா வந்து அந்த அளவுக்கு ஃபேட்டல் கிடையாது. அந்த அளவுக்கு உயிர்கொல்லி கிடையாது. வரும். பெருசா இம்பாக்ட் காமிக்காது. அப்படி இம்பாக்ட் காமிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்ச நாள்ல அவங்க சரியாயிடுவாங்க. அதையும் மீறி நம்ம இப்ப வேக்சின்லாம் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு, கோவிட் வந்து வேகமா பரவுறது. ஆனா இம்பாக்ட் கம்மி. இது வந்து பரவுறது வந்து 1, 2 பேருக்கு தான் பரவுது. ஐ மீன் 1, 2 பேர்னா, இது வந்து அந்த அளவுக்கு வீரியமா பரவுறது கிடையாது. இட்ஸ் நாட் தட் ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டிங். பட் இதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. மார்டாலிட்டி வந்து இதுல அதிகமா இருக்குது. நம்மளோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வேக்சினும் இல்லங்கிறதுனால, நம்ம இப்ப இமிடியேட்டா இதுல ஆக்ஷன் வந்து வேக்சின் போட்டு சரி பண்ண முடியாது. ஆல்ரெடி இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கப்ப கிட்டத்தட்ட 1000 பேர வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வாசிக்க முடிஞ்சுச்சு. 1000 பேர் அப்சர்வேஷன்ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ கேரளா கவர்ன்மெண்ட் வந்து புரோஆக்டிவா எப்படியாவது இந்த நிப்பா வந்து முளையிலேயே கிள்ளி தூக்கி போட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில நம்ம பண்ணக்கூடிய விஷயம், நீங்க கேரளா பார்டர்ல இருந்தீங்கனாலோ, இல்ல கேரளாக்குள்ள இருந்தீங்கனாலோ, கேரளாவ சுத்தி இருந்தீங்கனாலோ, மாஸ்க் போடுங்க. மறுபடியும் கோவிட் அப்போ சொன்ன அதே விஷயம் தான். இது வந்து மத்தவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. நம்ம ஒரு அவேர்னஸ் நீங்க ஒரு அவேர்னஸ் நிப்பா ஒண்ணு வந்திருக்குது. மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும்? நம்ம போய் எப்படி சொல்றது? ஷேர் பண்ணி இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அதெல்லாம் போக நீங்க ரியல் லைஃப்ல 4 பேர் முன்னாடி சொல்லணும்னா, சிம்பிளா மாஸ்க் போடுங்க. எல்லாரும் யோசிப்பாங்க, ஓ மறுபடியும் மாஸ்க் போடுற சீசன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, மக்கள் மாஸ்க் போடுவாங்க. என்னைக்குமே அது ஒரு தப்பான விஷயம் கிடையாதுல்ல. எஸ்பெஷலி கேரளா அண்ட் சரவுண்டிங்ல இருந்தா அது போட்டுக்கிறது நல்லது. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்து வர நெறைய பேர் பஸ்ஸஸ்லலாம் வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டுருக்காங்க. கர்நாடகாவுமே வந்து பார்டர்ல இருந்து கேரளாலேருந்து வரவங்கள ஸ்கிரீன் பண்ணிட்டுருக்காங்க. இன்கேஸ் யாராவது ஏதாவது சிம்ப்டம்ஸ் காமிச்சாங்கன்னா, அவங்கள வந்து
அட்மிட் பண்ணி அவங்கள அப்சர்வேஷனில் வைப்போம் அப்படிங்கிறதையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க, கர்நாடகா கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேரளாவுக்கு வந்து 2 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இஸ் ஹெல்பிங் இன் ஃபைட்டிங் தேர் ஃபைட் அகேன்ஸ்ட் நிப்பா. ஸோ இப்படி ஒன்று வந்திருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமலே இருந்தாங்கன்னா, கேரளாவுக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா, இல்லை கேரளாலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வர போகிறாங்கன்னா, அவங்க கிட்ட ஜென்ரலாக ஷேர் பண்ணுங்கள். மலையாளிஸ் வந்து நிறைய இடத்துல நம்மளை வந்து பெருமைப்பட வச்சுருக்காங்க. இப்போ சந்திராயன்லேருந்து நிறைய விஷயத்தில் இந்த ஃபைட் ஃபார் கோவிடில் கூட வந்து ஃபைட் ஃபார் நிப்பால கூட வந்து ஜெயிப்பாங்கங்கிற மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் கேரளா எம்ஜி ஸ்குவாட், ஜெயிங்க, நிப்பாவுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.